Hi children. Next let us speak. ஸோ முன்னாடி 2 யூனிட்ஸ்லையுமே நம்ம என்ன பார்த்தோம், கான்வர்சேஷன் பார்த்தோம், 2 பேர் பேசிக்கிற மாதிரி பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி a boy and girl are talking. ஓகே, what did the teacher teach? ஸோ 2 பேர் வந்து டீச்சர் வந்து கிளாஸில் என்ன டீச் பண்ணாங்கன்றதை வச்சு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. See, hi Basir, why were you absent yesterday? அந்த கேர்ள் கேட்குறாங்க, ஹாய் பசீர், ஏன் நேற்று ஆப்சண்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பாய் ரிப்ளை பண்ணுறாங்க, என்னென்னு, ஐ ஹேட் ஸ்டொமக் பெயின் சாதனா, எனக்கு ஸ்டொமக் பெயின் இந்த பொண்ணு பேர் சாதனா போல இருக்கு, ஐ ஹேட் ஸ்டொமக் பெயின் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆர் யூ ஆல்ரைட், இப்போ ஓகேவா அப்படின்ட்டு கேட்குது. எஸ் ஐ ஆம் ஃபைன். டிட் மேக்ஸ் மேம் கண்டக்ட் டெஸ்ட் எஸ்டர்டே, நேற்று மேக்ஸ் மேம் வந்து டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு இந்த பாய் கேட்குறான். பொண்ணு சொல்லுது, எஸ் சி கண்டக்டட் பட் டோன்ட் வரி, யூ கேன் ரைட் இட் டுடே. ஆமாம், நேற்று மேம் கண்டக்ட் பண்ணாங்க, நீ ஒரி பண்ணாத, இன்னைக்கு அந்த டெஸ்ட் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுது. தேங்க்ஸ். தேங்க்ஸ், வாட் டிட் த இங்கிலீஷ் சார் டீச்? ஓகே, தேங்க்ஸ் சாதனா. இங்கிலீஷ் சார் என்ன டீச் பண்ணாரு அப்படின்ட்டு கேட்குறான். ஹீ தாட் கன்ஜங்ஷன்ஸ் எஸ்டர்டே. கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னன்ட்டு இங்கிலீஷ் சார் டீச் பண்ணாரு. ஓ ஐ மிஸ்ட் இட், ஓ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இது சொல்லுது, டோன்ட் வரி ஐ வில் எக்ஸ்பிளைன் இட், நீ ஒரி பண்ணாத, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு இந்த கேர்ள் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ரேகா, வாட் டிட் மேம் டீச் இன் தமிழ்? மேம் தமிழ் என்ன டீச் பண்ணாங்க? சி தாட் போயம் அண்ட் கேவ் ஹோம்ஒர்க், போயம் டீச் பண்ணி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபினிஷ் இட், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு கேட்குறான். ஷுர் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஓகே, இப்போது இதில் ரீட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் அ ஃபீவர், இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் அவன் சொல்லியிருந்தான் இல்லையா, ஐ ஹேட் ஸ்டொமக் பெயின் எஸ்டர்டே, லைக் தட். அது மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம போடலாம். ஐ ஹாவ் அ ஃபீவர், ஐ ஹேட் ஹெட் ஏக் ஆர் அ ஸ்டொமக் ஏக், ஐ எம் நாட் வெல், ஐ எம் நாட் குட், அந்த மாதிரியும் சொல்லலாம். ஐ எம் நாட் ஃபீலிங் குட், ஐ ஹாவ் அ பாடி பெயின், லைக் தட். ஐ எம் ஃபீலிங் இல், எனக்கு காய்ச்சல், என்னால் முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஐ எம் ஃபீலிங் இல். இவங்க இந்த சைடு இருக்கிறவங்க கேட்கலாம், ஆர் யூ ஃபைன், ஆர் யூ ஓகே நவ், இந்த மாதிரி கேட்கலாம். வாட் டிட் டீச்சர் டேக், நேற்று டீச்சர் என்ன எடுத்தாங்க? வாட் டிட் த டீச்சர் டீச், என்ன டீச் பண்ணாங்க, என்ன கிளாஸ் எடுத்தாங்க? வாட் டிட் த டீச்சர், வாட் டிட் டீச்சர் டேக் கிளாஸ், வாட் கிளாஸ் டீச்சர் டுக், லைக் தட். அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இது கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து மேலே சொன்ன அந்த கான்வர்சேஷனுக்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். நீங்கள் ரீட் பண்ணுங்கள், நீங்கள் சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட் அஸ் ரீட் புஜ்ஜிஸ் பிரேவ் அட்வென்ச்சர். ஸோ அட்வென்ச்சர்னால் என்னென்னு நம்ம இந்த 3rd யூனிட்டில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ராபின்சன் லெசனில் பார்த்துருந்தோம். அட்வென்ச்சர்னால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சரியா? See, on a nice winter morning, Bujji's family set out on a trip to the nearby hill. ஸோ ஒரு நாள் வின்டர் சீசனாக இருக்குது, ரொம்ப குளிர்காலமாக இருக்குது. அந்த டே மார்னிங் என்ன செய்கிறாங்க, புஜ்ஜியோட ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹில்க்கு ஒரு ட்ரிப்பு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. புஜ்ஜிஸ் கசின்ஸ் அப்பு, பாலா, சூர்யா அண்ட் ஜனனி அக்கம்பைன்ட் ஹிம். அவங்களோட இன்னும் யாரெல்லாம் போகிறாங்க, அப்பு, பாலா, சூர்யா அண்ட் ஜனனி, இவங்க 4 பேரும் அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. The kids were so excited to explore the place. ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், அங்கே என்னென்னலாம் இருக்கும், நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணணும், அங்கே என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நம்ம திங்ஸ் அங்கேருந்து வாங்க போகிறோம், என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம மைண்டில் தோண்டும் இல்லையா. அதே போல் இந்த கிட்ஸும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, லுக் கிட்ஸ், பி அரவுண்ட் அஸ், நெவர் கோ எனிவேர் அலோன். ஸோ அவங்க மதர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சில்ட்ரன், இங்கே பாருங்கள் கிட்ஸ், நீங்கள் வந்து எங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், எங்களை விட்டு தனியாக எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ்மா அப்படின்ட்டு ஒரு பாய் சொல்கிறான். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் தென் வில் கோ தேர்.
நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மா see the waterfall, அந்த பொண்ணு காமிக்குது, அங்கே பாருங்கம்மா வாட்டர் ஃபால் பாருங்க அப்படின்னு சொல்லுது பிக்சரில். ஓகே. Bujji's mother started unpacking the food. Meanwhile, the kids could not wait for the parents to take them to the waterfall. So they ran away without informing the parents. ஸோ புஜ்ஜியோட மதர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஒரு பிளேஸில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அன்பேக் பண்ணி எடுத்து வெளியில் வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. பட் இந்த கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணவே இல்லை. வாட்டர் ஃபால்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணவே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலே அந்த வாட்டர் ஃபால்க்கு ஓடுறாங்க. அப்புறம் ரன் 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 ஒருத்தர் சொல்கிறான், ஓடுங்க 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 ஓடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. ஓ ஐ ஃபீல் டூ ஹங்க்ரி, ஐ ஹாவ் ஒன்லி கோவா, ஐ ஷால் ஈட் இட் மை செல்ஃப். ஸோ இவன் என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது, ஒரே ஒரு கோவா தான் இருக்குது, அதனால் நான் சாப்பிட்ற போகிறேன் இதை அப்படின்ட்டு அவனே சொல்லிக்கிறான். ஸோ ஒருத்தன் திரும்பி பார்த்து கேட்குறான், ஹே அப்பு வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்ட்டு ஒருத்தர் திரும்பி பார்த்து கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், நத்திங் சூர்யா அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை சூர்யா அப்படின்ட்டு சொல்கிறான். அப்பு swallowed and got hiccups. ஸோ சூர்யா அண்ட் அப்பு returned to parents. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த கோவாவை சாப்பிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுத்து, விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால சூர்யாவும் அப்பு என்ன செய்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட திரும்பவும் போகிறாங்க. ஃபாதர் கேட்குறாரு, வேர் டிட் யூ கோ, வாட் அபவுட் அதர்ஸ், நீங்கள் எங்கே போனீங்க, மற்றவங்கலாம் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாரு. டோன்ட் ஒரிப்பா, தே ஆர் பிளேயிங் நியர்பை. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, பக்கத்தில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Without noticing, the other three kept running towards the waterfall. There, Bala and Janani got diverted on seeing a naughty monkey. அப்புறம் இவங்கக்கிட்ட சொல்லாமலே என்ன பண்ணாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸை நோக்கி ஓடிட்டாங்க. அங்கே வந்து பாலாவும் ஜனனியும் என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு மங்கி, ஒரு நாட்டி மங்கியை பார்த்து டைவர்ட் ஆயிட்டாங்க. அந்த மங்கியவே பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும். லுக் அட் தட் நாட்டி மங்கி, லெட் அஸ் ஆக்ட் லைக் இட் அண்ட் ஹாவ் ஃபன். அந்த மங்கியை பாரேன், அந்த மங்கி போலவே நாமளும் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி, லெட்ஸ் கோ அப்படின்ட்டு இவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்ட்டு இந்த பாய் சொல்கிறான். As Bala and Janani felt hungry, they returned to parents. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பசி எடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட போயிடுறாங்க. பட் புஜ்ஜி sped towards the waterfall. புஜ்ஜி என்ன பண்ணுது, அங்கே வாட்டர் ஃபால் கிட்ட போயிட்டான். He was shocked to see that no one was there. அவன் வந்து திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் ஃபஸ்ட்டே பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேர் மங்கி கூட விளையாண்டுட்டு இருந்துட்டு அவங்களும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டாங்க ஹங்க்ரியாக ஃபீல் பண்ணதுனால. இந்த புஜ்ஜி மட்டும் என்ன செய்கிறான், திரும்பி பார்க்குறான், ரொம்ப ஷாக் ஆகிட்டான், யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஹோ நோ, ஐ எம் அலோன், சூர்யா, அப்பு, ஜனனி, பாலா, வேர் ஆர் யூ கைஸ், நான் தனியாக இருக்கேன், எங்கே மற்றவங்கலாம் போயிட்டீங்க, சூர்யா, அப்பு, ஜனனி, பாலா எல்லாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இஸ் தட் a roar of lion, மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த சிங்கம் உரும்புற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், மம்மி அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் திங்க் ஹவு வில் புஜ்ஜி ரீச் ஹர் பேரண்ட்ஸ், அவன் எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திங்க் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஐ ஷுடன்ட் பி அஃப்ரைட், லெட் மீ ஃபைண்ட் அ வே, ஐ திங்க் தீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் வில் ஹெல்ப் மீ. இவன் வந்து வாட்டர் ஃபால்ஸை நோக்கி ஓடிட்டான், மற்றவங்க எல்லாம் அங்கங்கே நின்றுட்டாங்க. இவன் வந்து பயப்படவே இல்லை. ஐ ஷுடன்ட் பி அஃப்ரைடு, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் பிரிண்ட்ஸ்னு என்னன்னு சொல்லியிருந்தோம், இம்ப்ரெஷன் ஆஃப் அவர் ஃபுட், ஓகேவா, நம்ம கால் பாதத்தோட இம்ப்ரெஷன், அதை நோக்கி போவேன். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அவனே நினைக்கிறான். ஆன் ஹிஸ் வே ஹீ ஃபைண்ட்ஸ் பிக் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ அவன் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்குது.
ஐ திங்க் தீஸ் ஷுட் பி அப்புஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து அப்புவோட ஃபுட் பிரிண்ட்டாக தான் இருக்கும். இந்த பிக்காக இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸு அப்புதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறான். புஜ்ஜி வேர் வேர் யூ, ஐ வாஸ் ஸோ ஒரீடு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கடா போன, நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன், உன்னை காணோன்னு தேடிட்டு இருந்தேன்ற மாதிரி அவங்க அம்மா ஒரி பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. எஸ்மா, ஐ ஹவ் ஃபவுண்ட் யூ அட் லாஸ்ட். நான் உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் அட் லாஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறான். நவ் புஜ்ஜி ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் அண்ட் ஹீ ஷுட் நாட் கோ அலோன் வித்தவுட் இன்ஃபார்மிங் பேரண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அவனுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டான். யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம போகக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் தனியாக போகக்கூடாது அப்படிங்கிறத புஜ்ஜி இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, நீங்களும் அதே போல் தான் இருக்கணும். எங்கே போனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வெளியில் போகக்கூடாது. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பாலா அண்ட் ஜனனி ஆக்டட் லைக் த மங்கி போலவே ஆக்ட் பண்ணாங்க. அப்பு ஃபெல்ட் ஹங்க்ரி அண்ட் ஏட் என்ன சாப்பிட்டான், கோவா. ஆல் த சில்ட்ரன் விஷ் டு கோ டு த, எல்லாரும் வந்து எதை பார்த்து ரொம்ப ஆர்வமாக ஓடினாங்க, வாட்டர் ஃபால். டேஸ் ஹெல்ப்டு புஜ்ஜி டு ரீச் ஹிஸ் ஃபேமிலி. எது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு திரும்ப அவன் பேரண்ட்ஸ் கிட்ட வரத்துக்கு, ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு பி கொஷின், பி டாபிக். ஆன்சர் த ஃபாலோயிங் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். டிட் அப்பு ஷேர் கோவா, அப்பு வந்து கோவாவை ஷேர் பண்ணி கொடுத்தானா, நோ, அவன் மட்டுமே தான் சாப்பிட்டான். ஓகே. டிட் ஆல் விசிட் த வாட்டர் ஃபால், எல்லாருமே வாட்டர் ஃபாலை விசிட் பண்ணாங்களா, அதுவும் கிடையாது, போகிற வழியிலேயே எல்லாருக்கும் ஹங்க்ரி ஆகி திரும்ப திரும்ப வந்தாங்க. டிட் புஜ்ஜி ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக், லாஸ்ட்டாக வந்து புஜ்ஜி அவன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டானா, எஸ், அவன் மிஸ்டேக்ஸ் அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். சரியா, ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல. எஸ், லெட் அஸ் ரீட் அலவுட். இந்த பேசேஜை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, ரீட் த பேசேஜ் 3 times அண்ட் கலர் அ கப் ஃபார் ஈச் டைம். ஒவ்வொரு டைமும் ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கலருக்கு இந்த கொடுத்துருக்கிற கப்ஸ்க்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் கலர் பண்ணணும். There is a table under a tree. நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, நீங்களும் திரும்பவும் சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். There is a table under a tree. ட்ரீக்கு அடியில் டேபிள் இருக்குது. A man with a big hat and a hair with long ears are sitting. ஃபுல் ஸ்டாப் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளும் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணி அடுத்த சென்டென்ஸை படிக்கணும். ஓகே, எ மேன் வித் எ பிக் ஹேட், ஹேட்னா என்னது, கேப்பு. அண்ட் எ ஹேர்னா என்ன படித்தோம், ரேபிட். ஓகே, ஒரு மேன் இருக்கான், அவன் வந்து என்னது, பிக் ஹேட், பெரிய தொப்பி போட்டிருக்கான். அண்ட் எ ஹேர் வித் லாங் இயர்ஸ், ஹேர்னா ரேபிட்டு, அதுக்கு எப்படி இருக்கான், இயர்ஸ் லாங்காக இருக்கான். அவங்க ஆர் சிட்டிங், அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எ யங் கேர்ள் இஸ் சிட்டிங் பிட்வீன் தெம். இந்த பிக், அந்த மேனுக்கும் அந்த ஹேருக்கும் நடுவில் யார் இருக்காங்க, ஒரு கேர்ள். தெர் ஆர் மெனி கப்ஸ் ஆன் த டேபிள். டேபிளில் நிறைய கப்ஸ் இருக்குது. த கேர்ள் ஹேஸ் அ கப் இன் ஹர் ஹேண்ட் அண்ட் த மேன் ஹேஸ் அ பாட் இன் ஹிஸ் ஹேண்ட். த கேர்ள் ஹேஸ் எ கப் இன் ஹர் ஹேண்ட், என்னது, அந்த கேர்ள் கையில் கப் இருக்குது. த மேன் ஹேஸ் எ பாட் இன் ஹிஸ் ஹேண்ட், மேனோட ஹேண்டில் என்ன இருக்குது, ஒரு பாட், ஒரு பானை இருக்குது. இட் சீம்ஸ் லைக் தே ஆர் ஹேவிங் டீ. பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, அவங்க ரெண்டு பேரும் டீ வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எஸ், தே ஆர் ஹேவிங் டீ அட் த டீ பார்ட்டி இன் ஒண்டர்லேண்ட். ஸோ அவங்க அந்த ஒண்டர்லேண்டில் டீ பார்ட்டி நடக்குது, அங்கே ரெண்டு பேரும் டீ வச்சுருக்காங்க. த கேர்ள் இஸ் அலைஸ் அண்ட் சி இஸ் இன் ஒண்டர்லேண்ட். அந்த கேர்ளோட நேம் என்னது, அலைஸ். அது அந்த கேர்ள் வந்து அந்த ஒண்டர்லேண்டில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இது ரீட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் தான் இருக்குது. ரீட் பண்ணலாமா, நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் புக்கில் ஃபிங்கர் வச்சுட்டே வாங்க. அப்புறமா நீங்கள் ரீட் பண்ணி இந்த கப்ஸை கலர் பண்ணுங்கள். ஓகே,
There is a table under a tree. A man with a big hat and a hair with long ears are sitting. A young girl is sitting between them. There are many cups on the table. The girl has a cup in her hand and the man has a pot in his hand. It seems like they are having tea. Yes, they are having tea at the tea party in Wonderland. The girl is Alice and she is in Wonderland. ஓகே, இங்கே கமா இருக்கும்போதும் நீங்கள் அந்த இடத்துல நிறுத்தி படிக்கணும். லாஸ்ட் லைன் பாருங்கள். த கேர்ள் இஸ் அலைஸ் அண்ட் ஷீ இஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஓகேவா? ஃபுல் ஸ்டாப் இருக்கும்போது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடணும். இட் சீம்ஸ் லைக் தே ஆர் ஹேவிங் டீ. ஓகே, அவங்க வந்து பார்க்குறதுக்கு அவங்க டீ வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறுத்திடணும். த கேர்ள் இஸ் அலைஸ் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நிறுத்தி அடுத்ததை சொல்லணும். த கேர்ள் இஸ் அலைஸ் அண்ட் ஷீ இஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஓகே, அந்த மாதிரி. ஸோ 3 டைம்ஸ் ரீட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 3 டைம் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். சரியா? இப்போது இதை 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இங்கே பி கொஷனுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேர்ள்? அந்த கேர்ளுடைய நேம் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அந்த கேர்ளோட நேம் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, வேர் டஸ் த சீன் டேக் பிளேஸ்? இந்த சீன் எங்கே இருந்தது, எங்கே நடந்தது? இது ஒண்டர்லேண்டில் நடந்தது இல்லையா? ஓகே, வாட் பார்ட்டி இஸ் தட்? இதில் என்ன பார்ட்டின்னு சொல்லி மேலே பார்த்தோம், டீ பார்ட்டி. வாட் டஸ் த மேன் ஹாவ்? மேன் கிட்ட என்ன இருந்தது? டீ பாட் இருந்தது. டீ பாட் கிடையாது, பாட் இருந்தது. சரியா? இதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது உங்கள் புக் ஒர்க், உங்கள் ஒர்க்கு தான் இது, நீங்கள் தான் செய்யணும். சரி, சூஸ் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த பேசேஜ். ஸோ இந்த பேசேஜ்க்கான கரெக்ட் பிக்சர் எதுவாக இருக்கும்? நீங்களே திங்க் பண்ணுங்கள். மேலே தான் பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு மேனு ஒரு பெரிய பிக் ஹேட்னா என்ன சொன்னோம், கேப்பு போட்டுட்டு இருந்தார். அப்புறம் என்ன பார்த்துருந்தோம், ஹேர்னா என்னது, ரேபிட்டு. ஒரு லாங் இயர் இருந்தது அதுக்கு. இதுக்கு 2 பேருக்கு நடுவில் என்ன இருந்தது, ஒரு கேர்ள் இருந்தது. ஸோ இது எந்த பேசேஜ், இந்த பிக்சரில் எந்த பிக்சர் வந்து இந்த பேசேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதையும் நீங்கள் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ரைட். see this, it, is, tastes, smells, mango, yellow, fresh, sour, juicy. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிக்சருக்கு நம்ம எழுதலாம். எழுதியிருக்காங்க பாருங்க. this is a mango. this, இது என்னது, mango. it is yellow. what color it is? yellow. it is juicy. எப்படி இருக்கு, உள்ள ஜூஸியாக இருக்குது. it tastes sour. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. it smells fresh. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரியா? ரைட் சம் சென்டென்சஸ் அபவுட் த பிக்சர். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கேர்ள் மாதிரி. ஒரு கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்குற இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்குற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாம் சென்டென்ஸ் எழுத போகிறோம். சம் சென்டென்சஸ் ரைட் பண்ண போகிறோம். அதே போல் இங்கே இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, எலிஃபெண்ட். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே இருக்கிற வேர்ட்ஸையே யூஸ் பண்ணி எழுதலாம். சி இஸ் கேர்ள் சொல்லலாமா, இவங்க கேர்ள். அப்புறம் வேறு என்ன எழுதலாம், சி இஸ் கேர்ள் எழுதலாம். she has long hair. long hair, அவளுக்கு long hair. she is beautiful. she has shirts, pants சொல்லலாம். shirts and pant.
ஓகே. she has blue pants. she has pink shirt. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சென்டென்சஸ் எழுதலாம். இதை நம்ம சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிக்கலாம். சரியா? அதே போல் இதையும் சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணலாம். ஸோ இங்கேயே இருக்குது கேப். ஓகே, இங்கே எழுதிக்கலாம். சரியா? ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். see I can do. ஸோ இந்த யூனிட் 3ல நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம்? ராபின்சன் நேம்டு த பாய். ராபின்சன் வந்து அந்த பாய்க்கு என்ன நேம் பண்ணான்? நீங்கள் தான் எழுத போகிறீங்க. நான் ஜஸ்ட்டு கொஷினை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அந்த பாய்க்கு என்ன நேம் வச்சான்? திங்க் பண்ணி பாருங்கள், இல்லைனா முன்னாடி வீடியோஸை ரெஃபர் பண்ணி எழுதுங்க. சூஸ் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சரை. டேஸ் வாஸ் வித் ராபின்சன். ராபின்சன் பக்கத்தில் என்ன இருந்தது? டாக், டைகர் ஆர் லைன். ராபின்சன் sailed இங்கிலாந்து ஆஃப்டர் டேஸ் இயர்ஸ். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு ராபின்சன் போனால் அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை டிவைட் பண்ணணும். சர்க்கிள், மேன், பட்டர், ஹோட்டல். முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில்? அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த வேர்ட்ஸ் குரூப்புக்கு கீழே நாம் வேர்ட்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? கேட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட் என்னது? இது கேட், சிஏடி, கேட். நம்மளால் டிவைட் பண்ண முடியாத வேர்ட்ஸை இதுக்கு கீழே எழுதணும். ஓகே, ரேபிட். ரேபிட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? RABBIT. ஓகேவா? இங்கே டபுள் லெட்டர் வேர்ட்ஸ் வந்து இதுக்கு கீழே நம்ம எழுதணும். இது டர்ட்டில். டர்ட்டில் LE அப்படின்னு முடியுது இல்லையா? அந்த மாதிரி வேர்ட்ஸை இங்கே எழுதணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் திங்க் பண்ணி எழுதுங்க. அடுத்து டி, ரிசைட் த போயம் எ வாயேஜ் வித் கரெக்ட் இன்டோனேஷன். ஸோ வாயேஜை வந்து அந்த போயம் பார்த்தோம் இல்லையா வாயேஜ் லாஸ்ட் வீடியோவில், அதை நீங்கள் ரீட் பண்ணணும். அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸை மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு fill in the blanks with and, but, or. ஏ பாருங்க, do you like apple dash orange? ஓகே, do you like apple dash orange? கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன வரும்? செகண்ட் பாருங்க, he has bat dash ball. he has bat dash ball. Third one, he is rich dash he looks simple. ஓகே, ஆப்போசிட் வேர்ட். தேர்ட் ஒன் பாருங்க, அவன் ரிச்சாக இருக்கான் dash he looks simple. அவன் ரிச்சாக இருந்தாலும் சிம்பிளாக தெரிகிறான். அதுக்கு என்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? சரியா? இந்த ஐ கேன் டூ பார்ட் வந்து நீங்களா திங்க் பண்ணி தான் எழுதணும். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.